பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்போம். பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுவதும் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி திருவிழாவானது கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி முதல் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. வைகுண்ட ஏகாதசி திருவிழா நாட்களில் பகல் 10 நாட்களும் ரா 10 நாட்களும் என 20 நாட்கள் இந்த உற்சவமானது என அந்த உற்சவ நாட்கள் நடைபெறும். மேலும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா என்பது 21 நாட்கள் நடைபெறும். இந்த திருவிழாவினுடைய முக்கிய திருவிழாவாக காணப்படுவது பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வானது நாளைய தினம் அதிகாலை 5:15 மணிக்கு நடைபெற உள்ளது. இதற்காக நம்பெருமாள் நாளைய தினம் 4:15 மணிக்கு மூலஸ்தானத்தில் இருந்து ரத்தனங்கி அலங்காரத்தில் எழுந்தருளி சொர்க்கவாசல் வழியாக வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். தொடர்ந்து நாளைய தினம் முதல் 10 நாட்களுக்கு இந்த ராப்பத்து உற்சவமானது தொடர்ந்து நடைபெறும் உள்ள நிலையில் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் கோவில் நிர்வாகம் சார்பிலும் சிறப்பான முறையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருக்கோவில் வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகள் வண்ண துணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே தோரணங்கள் மூலமாகவும் பூக்கள் மூலமாகவும் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்டு கோவில் வளாகம் முழுவதும் சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டுள்ளது. இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்து பெரும் திரளான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஏனென்றால் கடந்த ஆண்டு 2.5 லட்சம் பக்தர்கள் வருகை தந்தார்கள். இந்த ஆண்டு நாளைய தினம் 3 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவர்களுக்காக பாதுகாப்பிற்காக கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் இந்த திருக்கோவில் மற்றும் வளாகம் மற்றும் சுற்று பிரகாரங்களில் அதிகப்படியான சிசிடிவி கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் வந்து இந்த 70,000 குற்றவாளிகளை வந்து இந்த பகுதிகள் அந்த சிசிடிவி கேமராக்கள் மூலமாக அந்த மென்பொருள் இணைக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் இதில் ஏதேனும் நடமாடினால் அவர்களை கண்டறிந்து அந்த எச்சரிக்கை ஒலியானது புறக்காவல் நிலையத்தில் வந்து ஏற்படுத்தும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளும் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இன்றைய தினம் இன்று காலை முதல் பார்த்தோமேனால் பிற மாநிலங்களில் இந்த பக்தர்கள் வருகை என்பது தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் கோவில் வளாகம் முழுவதும் பார்த்தோம்னா அந்த வரிசையில் செல்வதற்கு நிழலில் செல்வதற்கு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆங்காங்கே கழிப்பிட வசதி குடிநீர் வசதி என அனைத்துமே வந்து கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களுடைய வருகை என்பது அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை வந்து நிகழ்ச்சி நடைபெற்று வருவதால் ஸ்ரீரங்கம் நகரமே விழாக்கூலம் கொண்டுள்ளது.